நெஞ்சம் நிறைந்த வணக்கம். என்னோட பேரு சுப்பிரமணி. இன்னைக்கு நம்ம மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு இந்த 2026வது வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் இந்த மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு இப்போ குரு மிதுனத்தில் இருக்குது. ஜூன் மாதம் முடிய ப்ளஸ் ஜூன் மாதத்துக்கு மேலே குரு கடகத்துக்கு போயிடும். ஸோ இந்த வருஷம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரங்களுக்கு என்னன்னா புது தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுவும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேறு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை சைடு இன்கமுக்கு ஏதாச்சும் ஒரு சிறு தொழில் மாதிரி வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த அமைப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி, ப்ளஸ் இந்த வருஷம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா இல்லை வேறு ஒரு புது பிஸ்னஸ் அடிஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னாலுமே அதுவும் இந்த வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே மிதுன ராசி இல்லைனா மிதுன லக்னம் இந்த ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பிறப்புக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் அது செயற்கை முறையினாலும் சரி இயற்கை முறையினாலும் அது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வருஷம் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு லவ் செட் ஆகுமா அப்படின்னா அதுவும் செட் ஆகும். ப்ளஸ் இந்த வருஷம் மிதுன ராசி இந்த வருஷம் இவங்களுக்கு கல்யாணமும் நடக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ப்ளஸ் இந்த வருஷம் வீட்டில் யாராச்சும் வயசானவங்க ஒரு 60+ ஏஜில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இந்த வருஷம் இருக்குது. ப்ளஸ் இந்த வருஷம் இந்த கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் அதில் இருக்கிறவங்க பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த வருஷம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு வேண்டிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ப்ளஸ் அந்த கடன் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சியும் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் முக்கியமாக நீங்கள் உடல் நலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. முக்கியமாக இந்த அடிவயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த முக்கியமாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க யாருக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து அதுக்கப்புறம் கடன்லாம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அதை மறந்துடுங்க. வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். அதே மாதிரி இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க யாரு கூடயும் மேக்ஸிமம் கூட்டு தொழில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஓன்லேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. ப்ளஸ் வருமானம் உயரக்கூடிய அமைப்பும் இருக்குது. பட் ஹெல்த் விஷயத்தில் இந்த வருஷம் மட்டும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் யாருக்கும் கடன் கேட்டால் கொடுக்காம அதுக்கப்புறம் கூட்டு தொழில் பண்ணாமல் ஓன்லேயே சொந்தமாகவே பிஸ்னஸ் பார்த்துட்டு ப்ளஸ் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாகவே இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் கடகராசி மற்றும் கடக லக்னம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ.